எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு ஒரே குழப்பமா இருக்குங்க. அதான் அப்படியே ஸ்டன் ஆகி நின்னு. போடுமா அந்த ட்ரெஸ் போடுமா. நல்லா தானே இருக்கு போடு. இதுவா இது நல்லா இருக்கா? சரி அப்படியே அத போடு. அது ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க போன தடவை. சரி வேற ஒன்னு போடு. அது டைட்டா இருக்கும். இந்த பக்கமா லூசா இருக்கும். கலரா இருக்கு. இந்த பக்கம் டிம்மா இருக்கு. சரி இது போட்டு வந்து. அது கொஞ்சம் ரிச்சா இல்ல. அது ரொம்ப ஒரு மாதிரி ரிச்சா இருக்கு. சிக்கு சிக்குன்னு இருக்கு. மங்களா இருக்கு. ஏதாச்சும் சொல்லுங்க. ஏதாவது கைய காமிச்சாலே ஏதாவது காரணம் சொல்லிட்டே இருந்தா எப்படிமா கிளம்புறதப்ப? ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. பொண்ணு வர சொல்லுங்க. மாப்பிள்ளை தான் தனியா பேசணுமா? என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? என்னன்னு? இல்ல அதுதான் என்ன பிடிச்சிருக்கா? இல்ல உங்களை பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு வந்து ஒரே ஒரு இது மட்டும் இருக்கு. என்னன்னா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போலான்னு இருக்கேன். வேலைக்கு என்னால கல்யாணம் பண்ணிட்டு ஹவுஸ் ஒய்ஃப். சூப்பர். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. பொண்ணுன்னு பிறந்துட்டா அதுவும் ஈக்குவலா படிக்கும் போது வேலைக்கு போகணும். வேலைக்கு போனா அதுக்கான எஜுகேஷன் பேஸ். 2 பேரும் சம்பாரிச்சாதானே. 2 பேரும் சம்பாரிச்சாதான் போக முடியும். நான் ரொம்ப ஆதரிக்கிறேன். நான் எப்பவுமே வேலைக்கு போறதா பிடிக்கும். நீ வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிருந்தா பொண்ணே வேணாட்டு போயிருப்பேன். நீங்க வீடு கட்டுங்க, இன்டீரியர் ஒர்க் ஏன் காசு. எனக்கு பர்த்டே சாயந்தரம் ஆச்சு, இன்னும் அவர் எனக்கு விஷ் பண்ணவே இல்ல. ஹேர் கட் எல்லாம் பண்ணிருக்கேன், அத கூட அவர் நோட்டீஸ் பண்ணல. இன்னைக்கு இருக்கட்டும் அந்த ஆளுக்கு. என்னம்மா ஹால்ல நின்னுட்டு என்ன மேட்டர்? உட்கார வேண்டியதானே. ஹால்ல நிக்க நடுத்தரல போய் நிக்கவா நானு? இல்ல நடுத்தரல போறேன். நடுத்தரல தானே விட்டுருக்கீங்க. என்னன்னு சொல்லு. இன்னைக்கு என்ன டே? டியூஸ்டேவா? அப்ப இன்னைக்கு என்ன டேனே உங்களுக்கு ஞாபகம் இல்ல? என்னன்னு சொல்லு. என்ன டே? நீ சொல்லு பாக்கலாம். என்ன எனக்கு தெரியும். எனக்கு ஸ்பெஷல் டே எனக்கு தெரியாது நினைக்கிறியா நீ? அப்ப தெரியுமா உங்களுக்கு ஸ்பெஷல்? நீ ஞாபகம் பாக்குற. நீ சொல்லு பாப்போம். எங்க சொல்லு. உன் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கனால தானே நான் கேக்குறேன். சொல்லப்பா என்ன ஸ்பெஷல் நீ சொல்லு பாப்போம். ஏங்க என் பர்த்டே எனக்கு தெரியாதா? வேண்டா சர்ப்ரைஸே பண்ண கூடாதா உங்களுக்கு? ஏன் பண்ணணும்? இதுக்கு அப்புறம் சர்ப்ரைஸ்லாம் பண்ண முடியாது. என்ன சர்ப்ரைஸ் பண்ணி? உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பண்ணி உன்னை பிடிச்ச ஒரு இடத்துக்கு கூட்டி போலாம்னு நினைச்சிருக்கேன். எங்க காலையில இருந்து இது விஷ் பண்ணாம இருந்த சர்ப்ரைஸ் எனக்கு தெரியாது. எனக்கு சர்ப்ரைஸ் தான். எனக்கு தெரியாதுங்க. என்னங்க நான் வந்து சர்ப்ரைஸ் நீங்க சொல்லணும்ல. சர்ப்ரைஸ்னு எனக்கு தெரியல. இல்ல இடத்துக்கு நம்ம போறோம். அப்படியா? எங்கங்க போறோம்? எங்க கூட்டிட்டு போறீங்க? நீயே கண்டுபிடி பாப்பா. உனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், நீ ரொம்ப நாளா போகணும்னு நினைச்ச இடம் எங்க? பார்பிக்யூ தானே. அப்போ டேபிள் புக் பண்ணிட்டீங்களா? புக் பண்ணிட்டேன். கதவு எல்லாம் லாக் பண்ணிட்டு. ஹலோ பார்பிக்யூவா சார்? ஒரு டேபிள் புக் பண்ணு சார். இல்லையா சார்? புது டேபிள் வாங்கி போடுங்க சார். நான் வந்துட்டு இருக்கேன் சார். பிடிச்சிருக்க வேண்டியது நான் போனாலும் நான் ஞாபகப்படுத்த மாட்டேன். உனக்கு என்னைய பத்தி எந்த அளவுக்கு நீ அக்கறை இருக்குன்னு நான் பாப்பேன். செக் பண்ணிக்கிட்டே வருவேன். தோணணும். ஏன் உனக்கு தோணல? ஏன் தோணல? ஏன் தோணாது? அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் தோணுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தா என்ன? அப்ப வீட்டுல வந்து காசு இல்லாம ஒரு வேலைக்காரி வந்துட்டேன்னு உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். தப்பு பண்ண ஒத்துப்பேன். நீங்களா? சரி போங்க. சிரிக்காம வா. இரிட்டேட் பண்ணாத. இரிட்டேட் பண்ணானா நீ தேவையில்லாத எனக்கு என்ன சொன்னா டென்ஷன் ஆகுற வார்த்தையை கூட தெரிஞ்சுட்டு நான் சிரிச்சா உங்களுக்கு ஏங்க கோவம் வருது? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் எதுக்குன்னா என் மேல தப்பு. சும்மா நீ வம்பளுக்கு இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் ஒண்ணும் இல்ல. ஒரு இளவு இல்ல. பாட்டு என்ன பாடிக்கிட்டு? இல்ல. இவர் தப்பு உன் மேல ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவுதான். இந்த தப்பு என் மேல ஆயிரும். வர்றேன் வந்துட்டேன். ஏமா என்ன டிஃபன் என்ன இன்னைக்கு? இல்லங்க தோசையும் தக்காளி சட்னி ரெடியா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா சாப்பிடலாம். தோசை தக்காளி சட்னிமா? இன்னைக்குமா? பல்லு விளக்கிட்டீங்களா? வாங்க. ஏங்க சாப்பாடு ரெடி ஆச்சு, சாப்பிடுவாங்க. என்னது? தோசையும் தக்காளி சட்னி தான். வேற என்ன வேணும் உங்களுக்கு? சரி போடு. வாங்க ரெடியா இருக்கு, சாப்பிட வாங்க. நைட்டுக்காவது கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிட்டா சரியா வரும். ஏமா என்னங்க நைட்டு டிஃபனுக்கு என்ன? நைட்டு தோசை மாவு இருக்கு, தக்காளி சட்னி இருக்கு. தட்டு இன்னும் தீராம இருக்கு. இருக்குங்க. நான் தீத்தரேன். நீங்க முழு சத்தி தரேன். அப்படியா? வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க. தக்காளி சட்னி ஒரு வாரத்தை வச்சு தின்னுட்டு என்னது? சாப்பிடுங்க. தோசை ஓரமா இருக்கு, சட்னி எடுத்து நக்கும். அப்பா சட்னி தீத்துட்டேன். சட்னி தீத்துட்டேன். சட்னி காலியா? காலி. வேணுமா உங்களுக்கு சட்னி? வேணுமா? இல்ல வேணாம். நாளைக்காவது வேற சட்னி வை. என்னங்க நீங்க இந்த மாதிரி காலி பண்ணிடுவீங்க தெரிஞ்சதா நான் ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் சட்னி எடுத்து வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில தோசை சட்னி. எதுக்கு அதே சட்னி வைக்கிற? வேற சட்னி வை. அத இவ்வளவு சட்னி அரைச்சு வச்சிருக்கேன் நானு. ஏமா இருக்கதே 2 பேரும் எதுக்கு அந்த தட்டை போட்டு? எதுக்கு இவ்வளவு பெருசு டப்பால போட்டு நான் டப்பா செட்ல போட்டு குடும்பத்துக்கு ஒரு பிக்னிக்கா போறோம்? அப்படி இல்லங்க. ஒரு தக்காளி போட்டு அரைச்சா மிக்ஸி எப்படி கொள்ளலாம்? அதான் 4-5 போட்டு கொல்ற மாதிரி போட்டு அரைச்சேன். அதான் நீ போட்டு என்னைய கொண்டுகிட்டு இருக்க. தக்காளி சட்னியா தின்னியா? நாக்கு பூரா தக்காளி சட்னியா இருக்கு. தக்காளி சட்னி வேணாமா? வேற சட்னி வேறமா? கார தக்காளி சட்னி வைப்போமா?